இசைப்பிரியர்களுக்கு இசை ரசிகனின் அன்பான வணக்கங்கள். பாடல்களில் தனித்துவமான இனிமை கொண்டவை என்ற ஒரு தேடலில் வெவ்வேறு இனிமை கொண்ட பாடல்களை நாம் தேர்ந்தெடுத்து இசைத்து அதனில் உள்ள சிறப்பு இனிமையை அறிந்து வருகின்றோம். வெவ்வேறு ராகங்கள் பற்றி பார்த்து வருகின்றோம். இவ்வாறு இனிமையை தனித்துவமாக காட்டக்கூடிய பாடல்களை பார்க்கும்போது ஒரே மாதிரியான இனிமையை அநேக பாடல்கள் தாங்கியிருப்பதை நாம் அறிகின்றோம். அதுபோலவே இன்று வேறு ஒரு தனித்துவமான வித்தியாசமான இனிமையை கொண்ட பாடல் தொகுப்பு பற்றி பார்க்க உள்ளோம். இந்த பாடல்கள் சமீப காலத்தில் மிக பிரபல்யமாக வந்து கொண்டுள்ளது. இந்த பாடல் என்ன இப்படி ஒரு சிறப்பான இனிமையை காட்டுகின்றன என்பதனை நாம் சொல்வதை விட அதனை இசைத்து பார்த்து அதன் இனிமையை அறியும் போது தான் அதன் மதிப்பானது நமக்கு தெரிய வரும். ஆகவே இன்று ஒரு குறிப்பிட்ட இனிமையை தாங்கியுள்ள பாடல்கள் பற்றி நாம் பார்ப்போம். முதலில் பாடல்கள் காட்டும் இனிமையை தெரிந்து கொண்ட பிறகு இவை ஒன்றும் புதிதல்ல, தங்களுக்கும் தெரிந்த பாடல்களாகத்தான் இவைகள் இருக்கும். நாம் இசைத்து பார்க்கும்போது அது என்னென்ன பாடல்கள் என்பதனை தாங்கள் யூகிக்கக்கூடும், அறியக்கூடும். அவ்வாறு பின்பற்ற முடியாத சூழ்நிலையில் டிஸ்கிரிப்ஷனில் அந்த பட்டியலானது தரப்பட்டுள்ளது. அந்த பட்டியலில் காட்டப்படும் அந்த பாடல் என்ன படத்தில் வருகிறது என்பது பற்றிய விவரங்களை தாங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆகவே தற்பொழுது தனித்துவமான இனிமையை காட்டக்கூடிய ஒரு தொகுப்பு பாடல்களை பற்றி இசைத்து பார்த்து இன்புறுவோம். கீபோர்டுக்கு சென்று இசைத்து அதன் ருசியை அறிய முயலுவோம். புதுசு 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 புதுசு
இங்கு நாம் பார்த்த இந்த இசையமைப்பில் இந்த குறிப்பிட்ட சாவிகள் தான் உபயோகித்து நாம் இசைத்துள்ளோம் ஒரு கட்டை சுருதியில். ஆகவே இங்கு நாம் உபயோகத்திற்கு எடுத்துக்கொண்ட சாவிகள் ஷட்ஜம், சதுஸ்ருதி ரிஷபம், அந்தரகாந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், சுத்த தைவதம், காகலி நிஷாதம், மேல் ஷட்ஜம். இந்த சாவிகள் நாம் இணைத்து இந்த இனிமையை உணர முடிகிறது என்றால் இந்த சாவிகள் தொகுத்த அமைப்பு சரசாங்கி என்ற ஒரு ராகத்தின் கீழ் வருகிறது. அதாவது சாருகேசிக்கு அடுத்த ராகமாக வருகிறது. சாருகேசிகள் சிறிய நிஷாதம், இது அடுத்த நிலையில் வரக்கூடிய இந்த ராகம் பெரிய நிஷாதத்தை தாங்கள். இது ஒன்று தான் வேறுபாடு. இந்த சிறிய நிஷாதம் சாருகேசிக்கும் பெரிய நிஷாதம் சரசாங்கிக்கும் வருவது தனித்துவமான இனிமையை சாருகேசியிலிருந்து பிரித்து காட்டுவதை நாம் அறிய முடிகிறது. பாடல்கள் தந்த இனிமையை வைத்து நாம் எளிதாக அறிய முடிகிறது. ஆகவே அன்பர்கள், இன்று நாம் உபயோகித்த சாவிகளை கூறியுள்ளேன். இந்த சாவிகளை உபயோகித்து கிடைக்கக்கூடிய இனிமையின் ராகம் சரசாங்கி. ஆகவே இந்த சரசாங்கி ராகத்தில் நாம் இசைத்து பார்த்து இனிமையை கண்ட பாடல்களை விவரங்களை தங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் தருகின்றேன், அதை பின்பற்றிக் கொள்ளவும். ஆகவே இவ்வாறாக நமது தேடலில் ஒரு சில தனித்துவமான இனிமை தரக்கூடிய பாடல்களாக நாம் எடுத்து செல்கின்றோம். அந்த பாடல்கள் இனிமை தருவதற்கான ஸ்வரங்களை பார்க்கின்றோம். அந்த ஸ்வர தொகுப்பு ஒரு எந்த வகையான ராகத்தை தருகிறது என்பதனை நாம் எளிதாக அறிய முடிகிறது. ஆகவே அன்பர்களுக்கு இன்று நாம் இசைத்து பார்த்து இனிமையுற்ற இந்த ராகம் சரசாங்கி என்பதனை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன்.